Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர், மகா உண்மை உள்ள தெய்வம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹalleluya. இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க, அதிசயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அசாதாரணமான வல்லமைகள் வெளிப்பட போகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை 9 மாத காலமாக கண்மணியின் போல பாதுகாத்து வந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புத அடையாளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிசயமாய் பாதுகாத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வருதிலும் எல்லா ஊற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்து வந்தீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை அந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க காண ஆண்டவரே பெரிய பாக்கியங்களையும் கிருபைகளையும் கொடுத்ததுமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் மகா உன்னதமானவர் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன், மகா பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்ல தெய்வம். உம்மை போல வேற தெய்வம் இல்லவே இல்லை ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 9 மாதமாக ஆண்டவர் நடத்தின விதங்கள் அது சொல்லி முடியாத அளவிற்கு அற்புதமாக நடத்தினீங்க. எவ்வளவோ போராட்டங்களும் எவ்வளவோ வேதனைகள் உபத்திரங்களும் அது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வரீங்க ஆண்டவரே. அற்புதமாக நீர் பாதுகாத்து வருகிறீர், அற்புதமாக பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே, அற்புதமாக பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் டேடி, எஸ் டேடி. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். அசாதாரணமான வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரை. அது பெரிய காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரை. சூப்பர் நேச்சுரல்ஸ், ஆமீன், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸ், ஹெல்த், வெல்த் எல்லாம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அசாதாரணமான வல்லமை வெளிப்படட்டும், அசாதாரணமான வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன், ஜீவனை சொல்றேன். ஆமேன். இந்த மாதத்துக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆமேன், ஆமேன். மாதந்தோறும் நீ புது கனிகளை கொடுப்பான்னு சொன்னது போல இந்த மாதத்துக்குரிய எல்லா கனிகளும் உண்டாகட்டும். இந்த மாதத்துக்குரிய எல்லாவித தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இந்த மாதத்துக்கானவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஆமேன். நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. குறைவுகள் எல்லாம் மறையும் இந்த மாதத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தினால. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஆமேன். இந்த அக்டோபரில் ஒரு பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும் பிள்ளைங்க. பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும், பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும், பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும், பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும், பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும் ஆண்டவர். எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ். எல்லா வளாந்தரங்களும் மறையட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். எல்லா வறட்சிகள் மறையட்டும் என்று சொல்லுகிறோம். எல்லா பிசாசின் கிரிகள் மறைந்து போகட்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறோம். எல்லா பொல்லாத கிரிகள் மறையட்டும் என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமேன், ஆமேன். இந்த மாதத்துல எல்லா வானத்துக்குரிய பூமிக்குரிய எல்லாவித நன்மைகள் பிள்ளைகளுக்கு நிரம்பட்டும் என்று கட்டளை கொடுக்கிற ஆண்டவர். நிரம்பட்டும், நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நிரம்பட்டும். அற்புத அடையாளங்கள் உங்க குடும்பங்களுக்குள்ள நடக்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். மிகப்பெரிய மாற்றங்களும் உண்டாகட்டும் ஆண்டவர். இயேசு உபாகம் 28 சொன்னது போல எல்லாவித ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பூமியில் உள்ள சகல ஜனங்கள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் ஆண்டவர் சொன்னது போல. ஆமேன். நம்ம பூமியில் சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ விலையேற பெற்றவன் உயர்ந்தவனாக இருப்பேன்னு சொன்னது போல நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். எஸ், நீ பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். பட்டணத்திலும் வெளியிலும் எல்லாவற்றிலும்
ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆமென். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் உனக்குண்டான எல்லாவற்றிலும் நன்றாக வாழ்வாய். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, நன்றாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருப்பார். ஆமென் ஆமென். உங்க வேலைகள், உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவித வேலைகள், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. பெரிய மாற்றம் உண்டாகட்டும். எஸ் டேடி, எஸ் டேடி. பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளில் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கட்டும் ஆண்டவரை, இருக்கட்டும் ஆண்டவரை. ஆமா, மகிமையானவைகளை ஆண்டவர் செய்ய போறீங்க. மகிமையான காரியங்கள், மகிமையான காரியங்கள், மகிமையானவைகள். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், மகிமையானவைகளை நீங்க செய்ய போறீங்கப்பா. மகிமையானவைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்கள் ஆண்டவர் செய்ய போறதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கட்டும் என்று கட்டளை கொடுக்குறேன். ஆண்டவரை பிளஸ் பண்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அவங்களுடைய தொழில் வளங்கள், அவங்களுடைய சகல காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதத்துல ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸை பார்க்கட்டும் ஆண்டவரை. ஆமன் ஆண்டவரை. மகிழ்ச்சியை பார்க்கட்டும், ஒரு பெரிய பெருக்கங்களை பார்க்கட்டும். வித்தியாசமா அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சிகளை பார்க்கட்டும். அவங்களுடைய பணிகளில், அவங்களுடைய வேலைகளில், அவங்களுடைய சகல காரியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை பார்க்கட்டும், அதை அனுபவிக்கட்டும். இந்த நன்மைகளை இந்த மாதங்களில் பெற்றுக்கொள்ளட்டும். என்னென்ன ஏக்கங்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன நோக்கத்தில் இருக்காங்களோ எல்லா அந்த நோக்கங்கள் அவங்க லைஃப்ல நிறைவேற்றுங்க ஆண்டவரை. அவங்க லைஃப்ல அது நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். அவங்க வாழ்க்கையில அவர்கள் எதிர்பாராத நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரை. ஆமாம். இன்று கண்ட எய்த்திறனை நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னது போல அந்த பழைய கடினங்கள், பழைய கடினமான பாதைகள், கஷ்டங்கள், அந்த வனாந்தரத்தின் வாழ்க்கைகள் எல்லாம் இன்னையோட மறைந்து போகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும். இஸ்ரவேலர்களுக்குள்ள ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் பலத்த அற்புதம், பலத்த அற்புதம், சின்ன அற்புதம் அல்ல. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு சேர்ப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருந்தது. கடல்களை தாண்டி மிகப்பெரிய ஒரு அற்புதம். வனாந்தரத்தில் காடைகளை குவித்தது, இஸ்ரவேலின் தேவைகளை சந்தித்தது. மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அதிசயமாக நடந்தது. ஆமன். காற்றை வீச பண்ணி, ஆமன். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. காற்றை வீச பண்ணினார். காற்று வீசப்படும் பொழுது காடைகள் குவிந்தது. ஆமன். மண்ணாக்கள் குவிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பாக திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு திருப்தியை பார்க்கலாம் பெரிதானவைகள், தேவைக்கு அதிகமானத ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நடக்கும், நம்புங்க. புதிய புதிய காரியங்கள், புதிய பயணங்கள், புதிய முயற்சிகள், புதிய புதிய விஷயங்கள் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்க நினைங்க, நல்லதை நினைங்க, நல்லதை சிந்திங்க, அது நடக்கும் உங்க வாழ்க்கையில. எஸ் எஸ். எதெல்லாம் உங்களை விட்டு கைவிட்டு போனதோ, எதிலெல்லாம் நீங்கள் நஷ்டம் அடைந்தீர்களோ, எதிலெல்லாம் நீங்க ஏமாற்றம் அடைந்தீர்களோ, இந்த வருடத்துல, இந்த மாதத்துல நீங்க 2 மடங்குகளாய் அதை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் ஒவ்வொரு பார்த்துக்கிட்டு இருக்க, இனி பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தினால சொல்லுறேன். மனதார நான் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதை எப்படி என்னால் முடியும்? இதை எப்படி நான் செய்வேன்? இந்த தொழிலை எப்படி செய்வேன்? நான் எப்படி படிப்பேன்? என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? எனக்கு வேண்டிய பணம், எனக்கு வேண்டிய பொருளாதாரம், எனக்கு லட்சங்களும் கோடிகளும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், எல்லாம் உங்க கரங்களுக்குள்ள வரும் என்று கட்டளை கொடுக்கிறேன். எஸ் டேடி, எஸ் டேடி. அப்படி செய்யுங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்,
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, புதிய வாகனங்களை பிள்ளைகளுடைய கைகளை கொடுங்க, ஆசீர்வாதமா இருக்கட்டும். புதிய வீடுகளை கட்டி கொடுங்க, ஆசீர்வாதமா இருக்கட்டும். புது புது பிசினஸ் கொடுங்க, பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்கெல்லாம் நீங்க கையேந்து நின்னீங்களோ கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாத்துவார். யார் யாருக்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ எல்லா இடத்திலும் சவாலா நீங்க நிற்பீங்க, சவாலா நீங்க நிற்பீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், சவாலா உங்களை வாழ வைப்பாருங்க, உங்களை சவாலா வாழ வைப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடிமையாய் போன எகிப்துக்கு, அடிமையாய் போன யோசேப்பு, அடிமையாய் போன பார்வோன் இடத்தில் அவனுக்கே ராஜாவாட்டு, அவனுக்கே அதிகாரியாய் மாறினார், மாற்றப்பட்டான். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எந்த அடிமைத்தனமோ யாரு கைக்கு கிளையோ யாருக்கு காலுக்கு கிளையுமே கடவுள் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விட மாட்டார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். எஸ் டாட், எஸ் டாட். உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் உங்களுக்கு தான். உங்களுக்கு நன்மையானவைகளை கடவுள் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நல்லதே ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். தீமைக்காக நீங்க படைக்கப்படல, நல்லதற்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அவருக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவரால் நல்லதான் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில அவர் தீங்கை செய்கிறவர் அல்ல. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அலைந்து திரிந்ததெல்லாம் முடிந்தது இன்னையோட சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால. எஸ் டாடி, எஸ் எஸ் எஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரசன்னம் பிரசன்னம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துறாண்டவரேன். எஸ் எஸ் எஸ். போட்டி நிறைந்த உலகத்துல நான் எப்படி சவாலா நிற்பதுன்னு தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ். போட்டி நிறைந்த இந்த உலகத்துல நான் எப்படி நிற்பது? தேவ தயவு உங்க மேல வெளிப்படும். ஆமா, தாவீதுக்கு மேல உள்ள தேவ தயவு, இயேசுவுக்கு மேல உள்ள தேவ தயவு உங்க மேல வெளிப்படும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அப்படியே உங்களுக்கு நடக்கும், அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும், நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் எஸ். ஏசாயா 33:16 சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கர்த்தர் உயர்ந்த இடங்களை வைத்திருக்கும் பொழுது அது உங்க கைகளை விட்டு மாறாது. நான் சொல்றேன், உங்க கரங்களுக்குள்ள தேவனுடைய தரும் பொழுது அதை பிடிங்க இன்னொரு நபரிடத்தில் அவர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றேன். உங்களுக்கு உண்டானவைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்றேன், உயர்ந்த இடத்துலதான் உங்களை வச்சிருப்பாருன்னு சொல்றேன். கீழே தரையில கிடையாது, உயர்ந்த இடங்கள்ல ஆண்டவர் உங்களை வச்சிருப்பாரு, உயர்த்தி வச்சிருப்பாருன்னு சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர். நான் சொல்றேன், உங்க வீட்டுல உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம், உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம், சகல காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, என்னென்ன வேணுமோ, என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். மத்தேயு 6:11 ஆண்டவர் சொல்லுது, வசனம் சொல்லுது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் தருவாருன்னு சொல்றேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட நீங்க எதிர்பாருங்க, கேளுங்க. ஒரு நிமிடமாவது கேளுங்க, நான் இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன், நான் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன், கடவுளை எனக்கு இதை கொடுங்கன்னு உண்மையா கேளுங்க. உங்களுக்கு வேண்டியதை கடவுள் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தருவாரு. சங்கீதம் 105:16 பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுத்து தேசத்துல செழிப்பா உங்களை என்ன பண்ணுவாருன்னா செழிப்பா வச்சிருப்பாரு, பிளஸ் பண்ணுவாரு. இந்த பாக்குற பிள்ளைங்க, இனி பார்க்க போற பிள்ளைங்க உங்களை பிளஸ் பண்ணுவாரு. இப்போ நீங்க லட்சங்கள்ல இருந்தா உங்களை கோடிகளால் மாற்றுவாரு. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். உங்க மேல க்ரோர்ஸ பேசுறேன், மில்லியனை பேசுறேன், பில்லியனை பேசுறேன், ட்ரில்லியனை பேசுறேன், லட்சம், கோடி, மில்லியன், பில்லியன் எல்லாம் அப்படி பெருகட்டும் இயேசு நாமத்தினால. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் எஸ் எஸ். சங்கீதம் 136:25 உலகத்தில் எல்லாரையும் போஷிக்கிறாரு, எல்லாரையும் நடத்துறாரு. ஏன் உங்களை நடத்த மாட்டாரு? ஏன் உங்களை அவர் கரம் பிடிச்சு உங்களை நடத்தி செல்ல மாட்டாரு? யார் யாரெல்லாமோ நல்லா இருக்காங்க, யார் யாரெல்லாமோ நல்லா இருக்காங்க, மற்றவர்கள் நல்லா இருக்காங்க,
நீங்க ஏன் நல்லா இருக்க முடியாது? நீங்க ஏன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது? எல்லாம் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் அளவிற்கு ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்ற மல்கியா 3:10-12 வரை வாசித்து பார்த்தீங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. திராட்சை செடியில பழம் இல்லாமல் போவதில்லை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் பல கனிகளை நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, உங்கள் நன்மைகளுக்கு விரோதமாக மனிதர்கள் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு 4 பக்கத்தையும் அடைச்சு போட்டாலும், உங்கள் பிசினஸுக்கு விரோதமாக தீய சக்திகள் 4 பக்கமும் அடைச்சு போட்டாலும் வானத்திலிருந்து பல கனிகளை யாராலையும் அடைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், வானத்தை யாராலையும் அடைக்க முடியாது. எந்த தீய சக்தியாலையும் முடியாது. கடவுள் வானத்தை திறந்து இடங்கொள்ளாம, அது எப்படி சொல்லிருக்கு பாருங்க, பல கனிகளை திறந்து கொடுப்பேன். ஒண்ணு இல்ல, ஒரு வாசலோ 2 வாசலோ கிடையாதுங்க. பலவிதமான கனிகளை, அதாவது வாசல்களை திறந்து உங்கள் வீடு நிரம்பும், உங்க பிசினஸ் நிரம்பும், உங்க தொழில் வளங்கள் பெருகும்னு சொல்லுகிறேன். நீங்க என்னென்ன கையிடுறீங்களோ உங்க கைகள்ல ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்றேன். எஸ் டாடி, கடவுள் உங்களுக்குள்ள ஒரு சக்தியை வச்சிருக்காரு சொல்றேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். எஸ் 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 நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்வார்னு சொல்றேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா தேசத்தையும் சுதந்திரிப்பீங்க. நீங்க ஒரு மாவட்டத்துல தொழில் செஞ்சீங்கன்னா, ஒரு மாவட்டம் இல்ல, அடுத்து 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 எல்லா இடங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாய். ஆமென், ஆமென். தாவீது சகல தேசங்களையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அதே மாதிரி சாலமோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சகல ராஜ்யத்திற்கும் அவன் தலைவனா இருந்தான். கர்த்தர் அப்படி உங்களுக்கு தலைவன் என்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எஸ், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெய்வ பிரசன்ன இறங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லுகிறேன். சங்கீதம் 81:16 பாத்தீங்கன்னா, உங்களை உயர்தரமா வச்சிருப்பேன்னு சொல்றாரு. உச்சிதமான கோதுமை, ஆமாம், உயர்ந்த அளவு. ஒரு காலத்துல ஒருவாய் சாப்பாட்டுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா பிளஸ் பண்ணும் பொழுது நீங்கள் விதவிதமா நீங்க புசிக்கலாம், விதவிதமா நீங்க உடைகளை உடுக்கலாம், விதவிதமா நீங்க நகைகளை அணியலாம், விதவிதமா நீங்க வாகனங்களை போகலாம், விதவிதமான ஒரு உயர்வுகளை கர்த்தர் தருவார். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால உன்னை நான் போஷிப்பேன். நான் உனக்கு கொடுப்பது சாதாரணம் அல்ல, உயர்தரமானது. ஆமென். பெரும் பணக்காரர்கள் அவங்க ஃபுட்டெல்லாம் சாதாரணமா இருக்காது, உயர்தரமானவைகள். லக்ஸரி லைஃப், நான் சொல்றேன், லக்ஸரி லைஃப் நீங்க பெறுங்க. லக்ஸரி லைஃப், லக்ஸரி கார்ஸ், லக்ஸரி ஹவுஸ். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். நிலங்களை வாங்குவீர்கள் என்று சொல்லுகிறேன். நிலங்கள், சொந்த நிலங்கள். வாடகைக்கு வீட்டுல இருந்தீங்கன்னா வாடகையில அப்படி இல்லை, சொந்த வீடு. வாடகைக்கு ஒரு இடத்துல பிசினஸ் பண்றீங்களா? இல்லைங்க, சொந்தமாக நான் சொல்லுகிறேன். யாருக்கும் கிடைக்காதவைகளை கடவுள் உனக்கு தருவார்னு சொல்லுகிறார். ஐ ப்ராஃபஸியோ, நான் இது தீர்க்க தரிசனமா சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால. எஸ் டாடி, எஸ் டாடி. கண்மலையின் தேனால உன்னை திருப்திப்படுத்துவாரு பாரு, உன்னை திருப்திப்படுத்துவாரு. நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு கொடுத்து 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 உன்னை பிளஸ் பண்ணுவாரு பாருங்க. ஆமென். சாலமோனுக்கு ஒரு கட்டத்தில் அப்படித்தான், அவனுக்கு அப்படித்தான். அவரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அவன் தகப்பனாகிய தாவீது பட்ட கஷ்டம் அப்படி. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவனை ரெட்டிப்பா 2 மடங்கு 4 மடங்கு பல மடங்குல அவனை என்ன பண்ணாரு? நிரப்புனார். ஆமென். நீ கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டாக்கா, அதான் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். ஒரு டைம்ல நீ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு காலத்துல அலைஞ்சிருப்பீங்க, ஒரு காலத்துல கடன் வாங்க அலைஞ்சிருப்பீங்க, ஒரு காலத்துல ஒரு தொழில் செய்ய நீங்க அலைஞ்சிருப்பீங்க. இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு காலத்துல ஏதாவது ஒரு பொருளுக்காக, படிப்பிற்காக, ஏதாவது ஒரு நல்ல எனக்கு இது இருந்துச்சுன்னா என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் அலைஞ்சிருப்பீங்க. நான் சொல்றேன், நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ எப்படி இருப்பான? உபாகமம் 6:16 வசனம் சொல்லுது, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்படாத திறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், அவன் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு
கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு. நான் என்ன சொல்றேன்னு, ஒரு டைம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு சீசன்ல கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா கடவுள் ஒரு சீசன்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உன் கஷ்டம் எல்லாம் மறைந்து போயிருன்னு சொல்லுகிறேன். ஏசு நாமத்தை நினைச்சு நீ நிரப்பாத சகல வஸ்து நீ ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்ட. ஆனா உனக்கு எல்லாம் குவியும். நீ ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்ட. சிம்பிளா எல்லாம் நடந்து இருந்திருப்ப. ஆனா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. ஆமா, நீ வேலை செஞ்சிருக்க மாட்ட. ஆனா உனக்கு நன்மை உண்டாகிட்டே இருக்கும். லகுவா எடுப்பீங்க. ஆமா, நீங்க பணத்தை லகுவா பெறுவீங்க. நீங்க பிளஸ்ஸிங்க ஈஸியா பெறுவீங்க கடவுளோட நீங்க இருந்தீங்கன்னா. எஸ் 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 ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால சாப்பிட்டு திருப்தி அவனுக்கு எதுனாலும் சரி அவர்கிட்ட இருந்து வருது. ஆமென். 1 ராஜாக்கள் 4:25 அன்னைக்கு வாசிங்க, 5 நாள்ல அதுல வாசிங்க. அப்படி கடவுள் சாலமோனை பிளஸ் பண்ணிருக்காரு. அவன் இருந்த இடத்துல ஒரு சமாதானம் இருந்தது. சச்சரவும் இல்ல, பிரச்சனையும் இல்ல, எதிராளியும் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு எதிராளி இருந்தானே 7 வழியா ஓடிப்போம். அன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அப்படி யாராவது உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்க தொழில் வளங்களுக்கு விரோதமாக, உங்க படிப்புகளுக்கு விரோதமாக, உங்க ஊழியத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக அப்படி யாராவது இருந்தாங்கன்னு இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், அவர்களெல்லாம் ஆண்டவர் நொறுக்குவார். எஸ், நடக்கும் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொல்லுகிறேன். ஷாதா ரபா லன்னா ரீபா, பல பலன்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எல்லா நன்மைகளை நீங்க பெறுவீங்க. எசேக்கியேல் 36:30 பாத்தீங்கன்னா, விருட்சத்தின் கனிகள் வயலின் பலன்களை, அதான சொல்ற, வயலின் பலன்கள், நீ கையிடுகிற வேலைகள், அது நீ ஒரு கூலி வேலையோ அல்லது ஒரு சாதாரண ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்களா அல்லது நீங்க ஏதாவது ஒரு வேற ஏதாவது பண்றீங்களா, என்ன வேலை, எல்லாவற்றிலும் தேவகரம் உங்க மேல இருக்கும். தேவகரம் உங்க மேல இருக்கும் நான் சொல்றேன். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் எஸ். வயல்களின் பலன்கள், விருட்சத்தின் கனிகள், வயல்களின் பலன்கள் உங்களை திருப்திப்படுத்தும் சொல்றேன். வயல்களின் பலன்கள், நீங்க வேலை செஞ்சு அதை எடுக்கும்போது அந்த பலன் நீங்க பெருகுவீங்க. கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செய்யும் போது அதுல பல மடங்கு நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாத்துவார் பாருங்க. எஸ் 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 எஸ். எரேமியா 31:9 பாத்தீங்கன்னா, அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில, நான் சொல்றேன், அதான் சொன்னல, உங்களை அவர் தொட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், எந்த மனுஷனாலையும் அதை தடுக்க முடியாது. அது நதி போல அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அது நதி போல உங்களை பெருக பண்ணி கொண்டே இருக்கும். அது நதி போல உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அது நதி போல அங்க வற்றாத நீரூற்றாய் உங்களை வச்சிருப்பாருங்க. ஆமா ஆமா, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பேன்னு சொன்னது போல, ஆமா அப்படியே வச்சிருப்பாரு. உங்க நீரூற்று வற்றி போவது கிடையாது, உங்க நதி வற்றி போவது கிடையாது. உங்க நதி வந்துகிட்டே இருக்கும் தண்ணீர். அந்த தண்ணீரை பாய்ச்சுகிறவர் கடவுள். ஆமென். இயேசு உங்களை நிரப்பி தருவாருன்னு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள். செல்வங்களை நீங்க செல்வந்தனா மாறுவீங்க, பணக்காரர்களாய் மாறுவீர்கள். எளியவனாய் ஏழ்மையாய் அல்ல, கோடீஸ்வரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கோடீஸ்வரர்கள் நீங்க எழும்புவீர்கள். பிசினஸ் மேன்ஸ் எழும்புவீர்கள். தொழில் வளங்கள் பெருகும். ஒன்றல்ல, அது பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும். வித்தியாசமா உங்க வாழ்க்கையில பெருகுன்னு சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. உயர்ந்த இடத்துல உங்களை வச்சுதான் அவர் அழகு பார்ப்பார். ஏன்னா ஏசாயா 58:14 சொல்லுது, பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறி இறக்க பண்ணுவார். பூமியில நல்ல உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பாருன்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா, உன் தகப்பனா யாக்கோபின் சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எஸ், இந்த மாதத்துல இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேறும். இந்த 10வது மாசத்துல உங்களுக்கு நடக்கும்னு சொல்றேன். நல்லதே உங்க வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். செழிப்பாய் மாறுவீர்கள் என்று சொல்லுகிறேன். வாங்க முடியாத நிலங்களை வாங்குவீர்கள், கட்ட முடியாத வீடுகளை கட்டுவீர்கள், வாங்க முடியாத வாகனங்களை வாங்குவீர்கள், எதை வாங்க முடியாத பொருளாதாரங்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பீஸ்ஃபுல் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, நல்ல சம்பளம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் உண்டாகும்னு சொல்லுகிறேன். வானத்தின் பல கனிகளை திறந்து
உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லுகிறேன். எஸ், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போலவும் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லுகிறேன். நீங்க இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்துல நிறைய தேவைகள் இருக்கலாம். வீட்டு வாடகை இருக்கலாம், அல்லது இஎம்ஐஸ் இருக்கலாம், அல்லது டியூ கட்டுற காரோ எதுவோ டியூ கட்டுறது இருக்கலாம், அல்லது சகல தேவைகள் இருக்கலாம், கடன் நெருக்கம் இருக்கலாம், பிசினஸ் நிறைய லோன் எடுத்திருப்பீங்க, நிறைய தேவைகள் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாருன்னு சொல்றேன். எல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லுகிறேன். நல்லது உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். நீ கலங்க வேண்டியதில்லை, நீ பயப்பட வேண்டியதில்லை. யோசுவாவுக்கு சொன்னது போல, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. நான் மோசே கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. என் கரம் உன் மேல உறுதியா இருக்கும். நீ பயப்படவோ, நீ திகையவோ, கலங்கவோ வேண்டான்னு சொல்றாரு. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு, உங்களை பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்றேன். எஸ் 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 எஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அவ்விதமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றேன். இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிகளை கடவுளை முன்ன வச்சு நீங்க செய்யுங்க. உங்க தொழிலோ, உங்க வேலையோ, ஊழியமோ, என்ன விஷயம்னாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ முன்ன வச்சு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பிரகாசிப்பீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எழும்புவீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல விஷயங்களை நீங்க அடைவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரையும் பார்க்காத ஒரு நன்மைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க, நல்லதை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. துக்கப்பட்டு இருக்கிற நீங்க மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. கடந்த மாதங்கள்ல திணறி இருப்பீங்க. சில மாதங்கள் என்னடா பண்றது, என்னதான் நான் செய்யறது, பிழைக்க வழியே இல்லையே, நான் என்ன பண்றது, வாழ்வதை பார்க்கலாம், செத்து போலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் படைத்தது உன்னை சாவதற்கு அல்ல, நீ வாழ்வதற்கு, நீ நல்லா இருப்பதற்கு, நீ மற்றவர்களுக்கு நீ கொடுக்கிற பிள்ளையாய், நீ மற்றவர்களுக்கு நீ பிரோஜனம் உள்ள பிள்ளையாய், மற்றவர்களுக்கும் நீ ஆசீர்வதிக்கிற பிள்ளையாய் தான் நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், மாத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களை என்ன பண்ண பெருக பண்ணுவார் சொல்றேன். எஸ், க்ளோரி, ஆமென். பாருங்க, ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாரு. 3 நாட்கள் கண்டினியூவா இந்த லைவ் 7:30 மணி இல்லைன்னா 8 மணிக்கு 3 நாளும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கும் நாளை கழிச்சும் கண்டினியூவா இன்னும் 2 மீட்டிங் இருக்கு. இது நீங்க அட்டன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். டெஸ்ட் மணிஸ் வரட்டும். ஆமென். நான் இதை பெற்றுக்கொண்ட டெஸ்ட் மணிஸ் வரட்டும். மிஸ் பண்றாங்க, தயவு செய்து மிஸ் பண்றாங்க. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கு. தொழில் வளம் இல்லாதவனுக்கு தொழில் வளத்தை கொடுக்கிறாரு. சரிங்களா? ஒண்ணுமே வழி இல்லாதவனுக்கு தான் அற்புதம் நடக்குது. ஒரு வழி இல்லாம இருக்கவனுக்குலாம் பணக்காரர்களா மாறுறாங்க. வேலை, நல்ல நல்ல வேலைகள் கிடைக்குது. வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்றாங்க. நம்ம மீட்டிங்ஸ்ல நிறைய பிள்ளைகள் நன்மைகள், பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம், இந்த எல்லாரும் நம்ம தொடர்புல இருக்கிறவங்க எல்லாமே ஆர்டர் என்ன பண்ணாரு, அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள உயர்த்தி, அவங்கள பிளஸ் பண்ணி, அவங்கள அலங்கரிச்சு, அவங்க லைஃப்ல அவங்க நல்லா இருக்காங்க. என்ன எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோ, யாரோ எவரோ, கடவுளுடைய பார்வைக்கு முன்னாடி எல்லாம் சாதாரண மக்கள் தான். சரிங்களா? எல்லாம் எந்த தொழில் வளங்களுக்கு ஐடியா, அவங்களுக்கு பிரேயர், கவுன்சிலிங், ஆமென், எல்லாம் பெரிய பெரிய பட்டம் படிப்பு படிச்சவங்க எல்லாமே நம்ம பிரேயர்ல நம்மகிட்ட என்ன பண்றாங்க, லிங்க் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஜோமன உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அவங்க பாக்குறாங்க. பெரியதா நடந்து கொண்டு இருக்குது. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். நாளைக்கும் பாருங்க, நாளை கழிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுவார். ஏதாவது என்னோட மெசஞ்சருக்கு, என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்புங்க. ஏதாவது ஆஃபரிங், நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க மதிச்சு ரெஸ்பெக்ட் பண்ணி, எனக்கு இது பிடிச்சிருந்து, இது நல்ல மோட்டிவேஷனல், என்னை ஊக்குவிச்சது, எனக்கு இது நடக்கும் நம்பிக்கையா இருக்கிறவங்க, என்னோட போன்பேலாம் அங்க இருக்கும், எல்லாமே அங்க இருக்கும், ஸ்கேனர் எல்லாமே உள்ளாடி இருக்கும். என் ஐடியில் உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஆஃபரிங் போட நீங்க விரும்பினால் கட்டாயம் கிடையாது, நீங்க அதில் ஆஃபரிங் போடலாம். ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் வாங்க, அதே டைமுக்கு. பிளஸ் யூ ஆல். ஆமென்.